இந்த வீடியோல நம்ம அளவு பிளவுஸ்ல வந்து எப்படி அளவு எடுக்கிறது அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிளவுஸை இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நீட்டா நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ பிளவுஸை இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிளவுஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக் உடைய ஃபுல் லென்த் எவ்வளவு இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த டாட் இருக்கு இல்லைங்களா? இப்போ மேல ஷோல்டர்ல இருந்து கீழே ஒரு டாட் பிடிக்கிற மாதிரி அந்த இடம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 13.5 இன்ச்சு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ 13.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்குடைய ரவுண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க. ஸோ கொஞ்சம் கிட்ட தள்ளிக்கிறேன். நெக்குடைய ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க 13.5 இன்ச் அப்படியே இங்க கீழே வைங்க. ஓகேவா? 13.5 இன்ச் அப்படியே வச்சோம் நம்ம அப்படின்னா நமக்கு இங்க கிடைக்கிறது எவ்வளோ? 8.25. அதாவது 8.25க்கு ஒரு பாயிண்ட் தான் வந்து எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. ஸோ நம்ம 8.25 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரிதான் நம்ம வந்து பேக்குடைய நெக் உயரம் எடுக்கலாம் ஈஸியா. பாருங்க இங்க என்ன வந்ததோ 13 அங்கேயே 13 தான் இங்கே வச்சிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஹாம்ஹோலுடைய உயரம், இந்த உயரம் பார்ப்போம் இல்லைங்களா? அதுவுமே வந்துட்டு இங்க பாருங்க இப்படி ஸ்ட்ரைட்டா படிச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஏன்னா பிளவுஸ் எப்பவுமே ஸ்ட்ரைட்டா இப்படி கோடு போட்ட மாதிரி தான் நம்ம தையல் போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்லீவை வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு கீழே தான் நம்ம வந்து 13.5 இன்ச்சு நம்ம கணக்கு வச்சுக்கணும். 13.5 இன்ச்சு வச்சுட்டு மேல ஸ்ட்ரைட்டா பிடிங்க. ஸ்ட்ரைட்டா பிடிச்சோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 5.5 இன்ச்சு கிடைக்குது. உங்களுக்கு இங்க தெரியும் நினைக்கிறேன். பாருங்க இந்த டாட் வந்து நமக்கு 5.5 இன்ச்சு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? சோ அதுதான் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். 5.5 இன்ச்சு அப்படின்றது நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டு ஆம்ஹோல் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றது நான் சொல்றேன். ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து கரெக்டா ஷோல்டர் இருக்கா பார்த்துக்கோங்க. இந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்கணும். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சில்வர் கலர் தெரிஞ்சு பார்த்தீங்களா? அதையே கரெக்டா அங்க வச்சிடணும். வச்சுட்டு கரெக்டா இங்க பாருங்க இந்த வளைவு இருக்குல்ல, அதுல அப்படியே டேப்பை வந்துட்டு இழுக்காம அப்படியே வந்து நம்ம வச்சிட்டு வரணும். பாருங்க இந்த மாதிரி வந்து வச்சுட்டு வந்துனே இருக்கணும். வச்சுட்டே வரோம் அப்படின்னா நமக்கு இந்த கார்னர்ல என்ன கிடைக்குது பாருங்க, 8.5 கிடைக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கிட்ட காட்டுறேன். இந்த கார்னர்ல எனக்கு முடிஞ்சது 8.5. ஓகேவா? அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. சோ இன்னொரு வாட்டியுமே பண்ணுங்க. பேப்பர் லூஸ் விட்டுட்டீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா வந்து காட்டும் நமக்கு. பாருங்க கரெக்டா இந்த ஜாயினிங் இருக்கு. ஜாயினிங்ல அப்படியே வச்சுட்டு டேப்பை நல்லா அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு அந்த ரவுண்டு மேலேயே நான் வந்துட்டு வரேன். ஓகேவா? ரவுண்டு மேலேயே பாருங்க. ரவுண்டுக்கு மேலேயும் போல நான் கீழேயும் போல அந்த ரவுண்டுலயே டேப் முனையை கரெக்டா வைக்கிறேன். டேப் முனையை கரெக்டா வச்சுட்டே வரேன். வச்சுட்டே வந்தேன்னா திரும்பவும் எனக்கு 8.5 தான் வந்து நிக்குது. ஓகேங்களா? ஸோ 2 வாட்டியும் நான் செக் பண்ணிட்டு 8.5 தான் வருது. ஸோ அப்ப நமக்கு ஹார்ம் ஹோல் ரவுண்டு வந்து 8.5. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம ஸ்லீவ் மடிச்சு கட் பண்ணும்போது எவ்வளவு வித்து தேவைப்படுது நம்ம தெரிஞ்சுக்குவோம் இல்லைங்களா? ஸோ அப்ப நமக்கு இந்த 8.5ன்றது நமக்கு தேவைப்படும். அது கூட எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ச் நம்ம ஆட் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஷோல்டர் எவ்வளவு இருக்கு அப்படின்றது நம்ம பாத்துக்கலாம். நல்லா இழுத்து விட்டுக்கோங்க கரெக்டா. ரொம்ப இழுக்கக்கூடாது. இது இருக்கிறத வந்து நான் சரி பண்றேன். நீங்க எதையும் இழுத்து விட்டுறாதீங்க. இருக்கிறது என்னவோ அப்படியே மார்க் பண்ணுங்க. ஸோ 2 இன்ச் வருது எனக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து இந்த தையல் வந்து எனக்கு 2 இன்ச் வருது. 2 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் லென்த் ஈஸி தான். எல்லாருமே வந்து கரெக்டா எடுத்துருவீங்க. எனக்கு 7.25 வந்திருக்கு. ஸோ நான் 7.25 மார்க் பண்ணிட்டேன். ஸ்லீவ் உடைய வித் வந்து பாருங்க நல்லா கரெக்டா கை உள்ள விட்டு இந்த மாதிரி இழுத்து பிடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தையல் நமக்கு தெரியணும். இந்த தையல் நமக்கு கரெக்டா தெரியணும். இந்த சைடு இருக்கும். ஓகேவா? கரெக்டா இப்படி வச்சுட்டு டேப்பை வந்து கரெக்டா வச்சு நம்ம அளந்தோம் அப்படின்னா நமக்கு 6 இன்ச்சு வருது. ஓகேவா? ஸோ இந்த 6 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லீவ் லென்த்தும் நம்ம எடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்னா பேக்ல வந்து இவ்வளவுதான். ஸோ இன்னொரு வாட்டி சொல்றேன். பேக்குடைய இன்னொரு வாட்டி சொல்றேன், நல்லா பாத்துக்கோங்க. பேக்குடைய லென்த் எடுக்கிறோம். மொத்தம் எவ்வளவு உயரம்ன்றது வருது. 13 வந்ததுன்னா இந்த 13 வந்துட்டு அப்படியே இங்க கொண்டு வந்து நெக்குடைய நெக்குடைய உயரம் எவ்வளவு அப்படின்றது கண்டுபிடிக்கிறோம். அப்படியே கிட்ட சொல்லிட்டு ஹார்ம் அதே 13 இங்க வச்சுட்டு, ஓகேவா? 13 இங்க வச்சுட்டு ஹார்ம் எவ்வளவு வருது அப்படின்றத வந்துட்டு நம்ம கரெக்டா வந்து பாக்குறோம். எனக்கு வந்து 5.5 வருது. 5.5 அப்படியே மார்க் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹார்ம் ரவுண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். 8.5 வந்துச்சு. அப்புறம் ஸ்லீவ் உடைய லென்த், ஸ்லீவ் உடைய வித்து அண்ட் ஷோல்டர் இது எல்லாத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். திருப்பிட்டு இன்னும் நம்ம நெக் ரவுண்ட் வந்து இன்னும் மார்க் பண்ணல. அது செஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு அப்புறமா வந்து நம்ம எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதான் ஃப்ரண்ட் பக்கம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் பக்கம் கரெக்டா வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட்டோடைய நெக் எவ்வளவு இருக்கு நம்ம பார்க்க போறோம். ஃப்ரண்ட் நெக் வந்து அதே மாதிரி தான் ஷோல்டர்ல இருந்து இங்க எவ்வளவு வருது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்கேல நீட்டா இப்படி வச்சுட்டு கூட நெக் ரவுண்ட் சரியா பார்க்க வரல ஃப்ரண்ட்ல அப்படின்னா இப்படி ஸ்கேல் வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டா. வச்சுட்டு இங்க இருந்து இங்க நம்ம பார்த்துக்கலாம். கரெக்டா இங்க வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 6.5 வருது. ஸோ நெக் ரவுண்ட் எனக்கு வந்து 6.5 வருது. ஓகேவா? உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு இத பாத்தீங்கன்னா பாருங்க 6.5 தான் ஸ்கேல் கிட்ட வருது. ஸோ நெக் ரவுண்ட் நம்ம 6.5 மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இது பாருங்க, இந்த பட்டியுடைய இந்த டாட் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? பட்டி மேல சென்டர் டாட். அதுக்கு வந்து ஷோல்டர் வரைக்கும் எவ்வளவு லென்த் இருக்கு அப்படின்றது நம்ம மார்க் பண்ண போறோம். அதுக்கு வந்துட்டு இந்த துணியை வந்துட்டு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடும் ஒன்னா வச்சு இப்படி மடக்கிக்கோங்க. டைட்டா ஆயிடும். இப்படி மடக்கிட்டு இந்த ஒரு பீஸை மட்டும் எடுத்துட்டு இதை ரெண்டுத்தையும் ஒன்னா பிடிச்சு மடக்கிக்கோங்க. இப்படி மடக்கிட்டு இங்க பாருங்க, டேப்பை வச்சு நம்ம கரெக்டா இழுத்து பிடிக்கணும். எவ்வளவு வருதுன்றத நம்ம பார்த்துக்கணும். இப்படி பிடிச்சிட்டு இந்த டேப்பை கரெக்டா பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வருது அப்படின்றது பார்க்கணும். 12.5 வருது. ஓகேங்களா? பாருங்க, கீழே நான் கொஞ்சம் லைட்டா இழுத்து பிடிக்கிறேன். ஆல்ரெடி இது கிராப் கட்டிங்ல இருக்கிறதால நான் ரொம்ப இழுக்கல. கரெக்டா 12.5 வருது. இந்த 12.5 இன்ச்சை நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்பதான் மெயின் விஷயமே வரும். இப்பதான் வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம எடுக்க போறோம். செஸ்ட் ரவுண்ட் வந்து இந்த கொக்கி சைட்ல தான் நம்ம எடுக்க போறோம். பாருங்க, இங்க இருந்து நம்ம எவ்வளவு இருக்கு நார்மலா வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 8.5 அவ்வளவுதான் வருது. கொஞ்சம் லைட்டா நம்ம இழுக்கணும். எவ்வளவு தூரம் இழுக்க முடியுதோ லைட்டா, ரொம்ப இழுக்கக்கூடாது. இந்த சைட்ல வந்துட்டு இழுக்கணும். கொக்கி சைடு இழுக்கக்கூடாது. கொக்கி சைடு அதேதான் இருக்கும். கொக்கி சைடு நம்ம அப்படிதான் வச்சுக்க போறோம். இந்த சைட்ல மட்டும் லைட்டா ஒரு ஃபிங்கர் பாருங்க உள்ள விட்டுட்டு கிராஸா வச்சு இந்த ஹார்ம் ஹோல் கிட்ட நம்ம லைட்டா இழுத்து பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வருது? 9 வருது. ரொம்ப இழுத்து பிடிச்சா 9.5 வருது. நான் வந்து லைட்டா இழுத்து பிடிக்கிறேன். எனக்கு 9.25 9 இவ்வளவுதான் வருது. சோ நம்ம வந்து ஒரு 9.25 கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ நம்ம 9.25 எடுத்துக்கலாம். ஓகே, இவ்வளவுதான். ஃப்ரண்ட்லயே வந்துட்டு நம்ம அளவு எடுத்துட்டோம். இப்ப நெக் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது 9 அவ்வளவுதான் வருது. 9 9.25 வரதால நம்ம 2.5 வச்சுக்கலாம் யூஸ்வலா. ஓகேவா? சோ ஒரு 10 அந்த மாதிரி சைஸ் போனாதான் நம்ம 3 இன்ச் அந்த மாதிரி வச்சுக்கணும். சோ இவங்களுக்கு வந்து 9.25 வரதால நம்ம வந்து 2.5 வச்சுக்கலாம். கரெக்டா இருக்கும் 2. ஓகேவா? சோ இப்ப வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இத நம்ம வந்து எப்படி பிளவுஸ்ல வந்துட்டு மார்க்கிங் பண்றது அத பத்தி நான் டீடைலா சொல்லித் பாருங்க. போட்டு கட் பண்ண போறேன். நீங்களும் இந்த மாதிரி கரெக்டா மார்க்கிங் எழுதி வச்சுட்டு கட் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் விட்டுறணும். கீழே பாருங்க, மடிச்சு தைக்க 1.5 இன்ச். இது வந்து இந்த ஸ்கேல் அளவே 1.5 இன்ச் தான் இருக்கும். அதனால நான் இந்த ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஃபோல்டிங் பாருங்க, கரைப்பகுதி வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி நான் 2ஆ ஃபோல்ட் பண்ணிருக்கேன். சோ கரைப்பகுதி வந்து ஆப்போசிட்ல போற மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்ப இதுல இருந்தா பேக் உடைய லென்த் எவ்வளவுன்னு பாக்கணும். நம்ம பேக் லென்த் எவ்வளவு சொன்னோம் அப்படின்னா 13 சொல்லி இருந்தோம். ஓகேங்களா? 13 கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 14 வச்சுக்கணும். ஏன்னா மேல வந்து ஷோல்டருக்கு நம்ம 1/2 இன்ச் விடுவோம் இல்லைங்களா? அதனால அப்படியே இந்த 14 இன்ச்ச கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த சைடும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு கோடு போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து கோடு வந்து கிராஸா போகாது. அதனாலதான் அந்த தூரமும் கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ண சொன்னேன். சோ அந்த மாதிரி போட்டாச்சு. போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக் நான் சொன்னேன் இல்லைங்களா? நார்மலா நம்ம வந்து ஒரு 2.5 எடுத்துக்கலாம் அப்படி சொன்னேன். அவங்களுடைய நெக் ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2 தான் இருக்குது. கூட தையலுக்காக ஒரு 3/4 இன்ச் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? தையலுக்காக 3/4 இன்ச் எதுக்குன்னா 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்கும் 1/4 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா நெக்குக்கும் வந்துடும். சோ அதனால வந்துட்டு நான் 3/4 இன்ச் எடுத்துக்கிறேன். அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம இங்க மார்க் பண்ணிக்கலாம். எதுக்காக இங்க மார்க் பண்ண சொன்னேன் அப்படின்னா இங்க இருந்து நம்ம ஹார்ம் ஹோல் ரவுண்ட் எடுக்க போறோம். அந்த ஹார்ம் ஹோல் ரவுண்ட் எடுக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கக்கூடாதுன்றதால இங்க இருந்து நான் மார்க் பண்ண சொல்லியிருக்கேன். சோ மேல என்ன அளவு இருக்கோ அதையே கீழே வச்சிருக்கிறோம். ஹார்ம் ஹோல் ரவுண்ட் நான் எவ்வளவு சொல்லியிருந்தேன்? 5.5 சொன்னேன். சோ அந்த 5.5 இன்ச் அப்படியே நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம்.
ஹார்ம் ஹோல் ரவுண்ட் எவ்வளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இங்க வந்து கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹார்ம் ஹோல் ரவுண்ட் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா கம்மி பண்ணணுமான்றது எப்படின்னு நான் சொல்றேன். இப்போதைக்கு நம்ம இருக்கிறத அப்படியே போட்டுடலாம். இப்போ செஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு சொன்னோம்? நம்ம 9.25 சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இந்த ஹார்ம் ஹோல் ரவுண்ட்லயே வந்துட்டு நம்ம ஒரு 9.25 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு கூட வந்து தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். ஓகேவா? அதே தான் இங்க 9.25 வைக்கிறேன். கூட தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு வைக்கிறேன். மேல என்ன எடுத்தோமோ அதுதான் கீழேயும் வந்துட்டு நம்ம எடுக்கிறோம். எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இப்ப கோடு போடணும். நான் இந்த மார்க்கிங் பண்ணிட்டு நான் கோடு போடுறேன். ஸோ பேக் உடைய உயரம் பார்த்தோம் இல்லைங்களா? பேக் உடைய நெக் எவ்வளவு பார்த்தோம்? 8.25. ஸோ அந்த 8.25 வந்துட்டு நான் இங்க மார்க் பண்றேன். இவ்வளவுதான். இப்ப என்ன பண்றோம்னா இப்படியே கோடு போட்டுக்கோங்க. இங்கேயும் வந்து 2.5 இன்ச் இங்க 2 வச்சோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு நம்ம 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டுருவோம். இப்போ கரெக்டா மார்க்கிங் பண்ணி நமக்கு எங்கேயுமே வந்து கோணலா வரதோ தப்பா வரதோ எதுவுமே நடக்காது. நம்ம அதனாலதான் ஒவ்வொரு இடத்துல மார்க் பண்றோம். ஸோ இங்கேயுமே வந்துட்டு கரெக்டா வந்து கோடு போட்டுக்கிறேன். இங்க பாருங்க, இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஒரு ஜாயினிங் அண்ட் இங்க ஒண்ணு. ஸோ பேக் ஓப்பனிங் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போறோம். இப்போ இன்னும் இது என்ன ஒரு பெண்டிங் இருக்கு அப்படின்னா இதான் மெயின் மேட்ரு. ஹார்ம் ஹோல் எடுக்க போறோம். ஸோ இந்த ஹார்ம் ஹோல் வந்து 1 இன்ச்சுல இருந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அது எப்படின்னா நம்ம இந்த வளைவு கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? ஹார்ம் ஹோல் ரவுண்ட் எவ்வளவு வந்தது? நமக்கு 8.5 வந்தது. ஸோ உங்களுக்கு மறந்திருந்தா இதுல காட்டுறேன் பாருங்க. பேக் சைட்ல ஹார்ம் ஹோல் ரவுண்ட் வந்து நம்ம இங்க இருந்து டேப் வச்சு எடுத்துருந்தோம். ஓகேங்களா? இதான் இங்கதான் ஹார்ம் ஹோல் ரவுண்ட் சொல்றோம். இந்த மாதிரி கரெக்டா நம்ம இப்படி டேப்பை வச்சு எக்ஸாக்டா எடுத்திருந்தோம். எவ்வளவு வந்ததுன்னா 8.5 வந்து. ஸோ அந்த 8.5 தான் இங்க கரெக்டா வரா மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து ஓகேங்களா? இங்க இருந்து ஒரு 1.25 நான் மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு போயிடும். ஓகேவா? இது கணக்குல நமக்கு வராது. 1/2 இன்ச்சு வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டருக்கு நம்ம தனியா மார்க் பண்ணி எடுத்துடலாம். இந்த 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு போயிடும். இப்ப இங்க இருந்து நம்ம ஒரு வளைவு கொடுத்துட்டு அப்புறம் தான் நான் இப்ப சொன்ன 8.5 இருக்கா அப்படின்றது நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? சோ இது எப்படி வளைவு கொடுக்கணும்? இதுக்கும் மிடில் பாயிண்ட் என்னன்றது பாக்கணும். ஓகேவா? 5 இருக்குன்னா இங்க 2.5 மிடில் பாயிண்ட். அதுவும் இங்க இருந்து பாருங்க, இங்க இருந்து இப்படியே வந்து கொஞ்சம் வரும். ஓகேவா? அந்த மாதிரி வரும். எனக்கு எக்ஸாக்டா ரவுண்ட் போட தெரியல அப்படின்னா ஒரு சீவி வச்சோ இல்ல ஹார்ம் ஹோல் ஸ்கேல் வச்சோ நீங்க வந்து இது வளைவு ரவுண்டை கொடுத்தணும். இதுல வந்து நம்ம ரவுண்டு கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரவுண்டு எடுத்துக்கலாம். இதை பாருங்க, நான் செக் பண்றேன் 8.5 வருதான் நான் பாக்குறேன். டேப் எங்கேயுமே தள்ளக்கூடாது. அந்த ரவுண்டுல கொண்டு போகணும் கரெக்டா. எவ்வளவு வருது? 8 தான் வருது. ஸோ எனக்கு 1/2 இன்ச்சு இடிக்குது. ஓகேங்களா? 1/2 இன்ச்சு எனக்கு பத்தல. 1/2 இன்ச்சு பத்தல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதுலயே நான் கிளியரா சொல்றேன். அவங்களோட வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு இறக்கணும். ஓகேவா? இங்க பாருங்க, நம்ம எவ்வளவு எடுத்திருந்தோம்? இவங்களுக்கு 5.5 இன்ச்சு எடுத்திருந்தோம். இந்த 5.5 இன்ச்சுக்கு கூட எக்ஸ்ட்ராவா வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன் பாருங்க, ஏன்னா ஷோல்டருக்கு இப்ப 1/2 இன்ச்சு எடுத்துட்டதால நம்ம இங்க இருந்து தான் கனெக்ட் பண்ணோம். அதனால பத்தல. அப்ப நம்ம இங்க இருந்து கனெக்ட் பண்ணோம்னா 5.5 இன்ச்சு நமக்கு இங்க வருது. இதை நீங்க முதலே பண்ணிருக்கலாமே. ஏன் வந்து ஷோல்டர் கனெக்ட் பண்ணாம அப்படியே வச்சீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து கரெக்டா பத்திடும். அதனாலதான் நான் அப்படியே மார்க் பண்ணேன். ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு பத்தலன்னும் போதுதான் இதை நம்ம கணக்குல வைக்காம இங்க இருந்து என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? இப்ப பாருங்க, கோடு கரெக்டா போட்டுக்கிறேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ வந்த ஹார்ம் ஹோல் ரவுண்டு தான் எப்பவுமே வைக்கணும். வச்சுட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னா அதுதான் கரெக்டா இருக்கும் மேக்சிமம் சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து கை குண்டா இருந்ததோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்டிச்சிங்க கணக்குல வைக்காம நம்ம எடுக்கணும். ஓகேவா? இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் நிறைய பேருக்கு ப்ராப்ளமா இருக்கு. அதனால இதுல மேக்சிமம் என்னால முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க அதை பார்த்து கிளியர் ஆயிக்கோங்க. இப்ப பாருங்க, 1/2 இன்ச்சு நம்ம போட்டாச்சு. போட்டுட்டோமா? போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி இங்க இருந்து 1.25 இன்ச்சுக்கு நம்ம இங்க மார்க் பண்றோம். இந்த இடத்துல இப்ப எனக்கு 1.25 வருது. இந்த இடத்துல வருது அப்படின்னா இப்ப இப்படியே வளைவு கொடுத்து இங்க அப்படியே கொண்டு வரணும். சென்டர் பாயிண்ட்ல இருந்து இப்படி கொண்டு வாங்க. இந்த வளைவை அழகா கொண்டு வந்துடணும். ஓகேவா? இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, எந்த வளைவு லாஸ்டா போட்டிருக்கோமோ அந்த வளைவுல இருந்து தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு.
நல்லா பாருங்க. நான் எதையுமே இழுக்கல, இப்படியே தான் கொண்டு போறேன். தள்ளி போயிட்டேன்னா இப்ப எனக்கு 8:45 வந்துருச்சு. அப்ப என்ன ஆகும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு. அப்ப ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இங்க 1.25 நம்ம பண்ணோம் இல்லைங்களா, அதை 1.5 வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். 1.5னா கொஞ்சம் மேல வரும். நான் சொன்னேன் இல்லைங்களா, 1ல இருந்து 1.5 வரைக்கும் நம்ம ஹார்ம் ஹோல் ரவுண்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் மேல தள்ளி வளைவு நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கொண்டு போறோம். ஓகேவா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த கோடு தான் நம்ம கரெக்டான கோடு செஸ்ட் ரவுண்டுக்கு. ஓகேங்களா? இங்க இருந்து நம்ம 1.5 வச்சிருக்கோம். புரியாத மாதிரி தான் இருக்கும். 2-3 தடவை பாருங்க வீடியோ, அப்பதான் புரியும். 1.25 வச்சோம் பத்தல. சோ 1.5 வச்சுட்டு நான் மார்க்கிங் பண்ணி அழகா வந்து ஒரு வளைவு கொடுத்தாச்சு. இப்ப நான் டேப்பை வச்சு பாக்குறேன். இந்த மேல போட்ட 1.5 இதுல டேப் வச்சு பாக்குறேன். எனக்கு 8.5 வரணும். ஓகேப்பா, 8.5 வந்துச்சு, கரெக்டா இருக்குது. ஓகேங்களா? இதுதான் நமக்கு வந்து கரெக்டான அளவு அப்படின்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதான் நமக்கு கரெக்டான அளவுன்றது இப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதாவது நான் எவ்வளவு எடுத்திருக்கேன்னா, ஹார்ம் ஹோல் உயரம் 5.5 வந்து இருந்தது. ஹார்ம் ஹோல் உயரம் எனக்கு 5.5 வந்து இருந்தது. நான் 6 எடுத்திருக்கிறேன். ஓகேவா? நான் 6 எடுத்திருக்கிறேன். 5.5 வந்து இருந்தது, கூட 1/2 இன்ச்சு சேர்த்து நான் 6 எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு வளைவு எடுத்துட்டேன். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதுல இருந்து ஒரு வளைவு எடுத்து நான் இங்க கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இவ்வளவுதான். சோ பேக் கட்டிங் வந்துட்டு நம்ம இவ்வளவுதான். இதுக்கு வந்து ஃப்ரண்ட்ல ஒரு ரவுண்ட் நெக் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் நெக் கொடுத்துக்கோங்க. இவ்வளவுதான் பேக் கட்டிங். இப்ப நம்ம வந்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வளைவை கரெக்டா எடுங்க. ஓகேங்களா? சோ இதான் பேக் பார்ட் நம்ம எடுத்துட்டோம். எடுத்த உடனே வந்து கையோட ஒரு 2 விஷயம் பண்ணிடலாம். இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு அர்க்காத்து போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கதான் நம்ம ஸ்டிச்சஸ் போட போறோம் சைட் ஜாயின் பண்ணும்போது. அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு நம்ம ஒரு அர்க்காத் பண்ணலாம். இது வந்து மடிச்சு தைக்க போறோம். ஓகேங்களா? அதுக்காக இது வந்து சைட் ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி பிசிறு பகுதியெல்லாம் இருந்ததுன்னா கரெக்டா வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பேக் பார்ட் எடுத்துட்டோம். இதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி தான் ஃப்ரண்ட் பார்ட் நம்ம எடுக்க போறோம். ஓகேவா? பாருங்க, இந்த ஃப்ரண்ட் பார்ட் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்லீவ் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸ்லீவ் வந்து கீழே இந்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நம்ம பேக் பார்ட், இங்க தெரியும் நினைக்கிறேன், இது பேக் பார்ட் நம்ம எடுத்த பகுதி. ஓகேவா? அது பாருங்க, பேக் பார்ட் எடுத்தது அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா, சரி 2ஆ மடிச்சு போட்டிருக்கேன். போட்டுட்டு கீழே வந்து ரா எட்ஜஸ் தான் இருக்கு, அதனால மடிச்சு தைக்கிறதுக்காக நான் 1 இன்ச்சு விட்டுக்கிறேன். கரைப்பகுதியா இருந்திருந்தா நான் 1/2 இன்ச் தான் விட்டிருப்பேன். இப்ப வந்து ரா எட்ஜ்ன்றதால நான் வந்து 1 இன்ச்சு ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டு திரும்ப ஒரு ஃபோல்டிங் பண்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எம்மிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக. ஓகே, இப்ப இதுல இருந்தா நம்ம ஸ்லீவுடைய லென்த் எவ்வளவு அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இதுலயுமே வந்துட்டு ஸ்லீவ் எப்படி கரெக்டா ரவுண்டு கொடுக்குறது அப்படின்றது டீட்டெயிலா சொல்றேன். இதுலயுமே பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் உடைய லென்த் நம்ம எவ்வளவு எடுத்தோம் அப்படின்னா 7.5 எடுத்திருக்கோம். 7.5 பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு, அந்த 1/2 இன்ச்சை கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவா தையலுக்காக. அதே மாதிரி ஆப்போசிட் சைடையும் நம்ம வந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டுடலாம். இவ்வளவுதான் நம்ம வந்து ஸ்லீவ் பகுதிக்கு தேவையானது. ஓகேங்களா? ஸ்லீவ் பகுதிக்கு தேவையான போர்ஷன் இவ்வளவுதான். இப்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, கூட வந்து ஒரு 1.5 இன்ச்சு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸ்டிச்சிங்காக நம்ம பேக் பார்ட்ல கொடுத்தோம் பார்த்தீங்களா 1.5 இன்ச்சு, இந்த எக்ஸ்ட்ராவா ஒரு 1.5 இன்ச்சு கொடுத்தோம்ல, அங்க என்ன கொடுக்குறோமோ அதே இங்க கொடுத்துக்கிறேன். 1.5 இன்ச்சு கொடுத்தாச்சு. அதே மாதிரி இறக்கம் பார்க்க போறோம். இறக்கம் இவங்க 9 தானே செஸ்ட் ரவுண்ட், 9.25 தான் வருது, அதனால இவங்களுக்கு நான் 3.5 கொடுக்குறேன். அதுவே போதுமானதா இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு வந்து 3.5 வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்க ஒரு கோடு போட்டுக்கோங்க. எல்லா ஸ்லீவுமே வந்து இதான் மாடல், இதான் பேட்டர்னே. ஒரு ஸ்லீவை நீங்க நல்லா கரெக்டா ப்ராப்பரா வந்து லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஸ்லீவுக்குமே வந்து இதான் மெத்தட். ஓகேவா? இதுதான் நம்ம பண்ண போறோம். இப்ப பாருங்க, ஸ்லீவ் வந்து நம்ம வளைவு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இங்க இதுதான் நான் சொல்ல வந்தேன். இது என்னன்னா, ஆர்ம் ஹோல் ரவுண்ட் நம்ம எங்க மார்க் பண்ணணும்னா இந்த இடத்துலதான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். அதான் அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, பார்த்தீங்களா பின்பக்கம் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா,
இதுதான் ஹார்ம் ஹோல் ரவுண்டு. இங்க இருந்து இது வரைக்கும் நம்ம உள்ள எடுத்தோம். அதுதான் வந்துட்டு ஹார்ம் ஹோல் ரவுண்டு. எங்க மார்க் பண்ணணும்னா இந்த கார்னர்ல இருந்து வைக்கணும். எவ்வளவு வந்துச்சு நமக்கு? 8.5 வந்துச்சு. 8.5 வருதுன்னா நமக்கு இந்த இடத்துல வருது. 8.5 வந்து நமக்கு இந்த இடத்துல வருது. இதுக்கு கூட வந்துட்டு 1 இன்ச் தான் வருது. 1.5 இன்ச் நம்ம கீழே வச்சிருக்கோம். ஆனா இங்க 1 இன்ச் தான் வருது. ஒரு 1/2 இன்ச் குறையுது. பரவாயில்ல, 1/2 இன்ச்ன்றதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இங்க 1 இன்ச் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா நம்ம ஜாயிண்ட் இங்க கண்டிப்பா கொடுத்துருக்கோம். ஜாயிண்ட் கொடுத்துட்டு தான் நம்ம கரெக்டா இருக்கும். அதனால நம்ம வந்துட்டு இங்கேயும் 1 இன்ச் கனெக்ட் பண்ணிக்கலாம். மேல இல்லைன்றதால நான் இங்கே 1 இன்ச் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, இதுக்கும் இதுக்கும் கோடு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கும் கோடு போட்டாச்சு. செகண்ட் பாயிண்ட்டுக்கும் கோடு போட்டேன். இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம். இதை கட் பண்ணும்போது இப்படி வளைச்சு விட்டுக்கோங்க. அப்பதான் மடிச்சு தைக்க நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம 8.5 வந்து ஹார்ம் ஹோல் ரவுண்ட் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இங்க இருந்து 1.5 இன்ச் ஒண்ணு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3 இன்ச் எதுக்கு மார்க் பண்ண சொன்னா, இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி கீழே மார்க் பண்ணிட்டு, இப்ப நம்ம இங்க இருந்து ஒரு வளைவு கொடுக்கறதுக்காக தான் இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ண சொன்னேன். என்னன்னா இந்த 1.5 அப்படிதான் இருக்கும். இங்க இருந்து இப்படி கொண்டு போய் இப்படியே இப்படி வளைச்சு இப்படி வளைவு கொண்டு போய் அப்படியே இப்படி வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா போகணும். ஓகேவா? இப்படி ஸ்ட்ரைட்டா போகணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி வந்து ஸ்ட்ரைட்டா வரும். வந்து அப்படியே வந்து இந்த இடத்துக்கிட்ட வரும்போது அப்படியே ஸ்ட்ரைட்டா இப்படி வந்து இப்படி போகணும். ஓகேவா? இதுதான் இந்த இடத்துல இப்படி பெண்டு வந்து அப்படி ஸ்ட்ரைட்டா போகணும். அதே மாதிரி 3 சென்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுறணும். விட்டுட்டு இது கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்ன இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். இப்படி வந்து இதையுமே வந்து இப்படி கொண்டு போய் எடுத்துட்டு போங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் ஸ்லீவ் ரவுண்டு. ரொம்ப சிம்பிள் தான். கட் பண்ணும்போது எப்படி வருதுன்றது ஈஸியா இருக்கும். பார்க்கும்போது தெரியும். வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதுவுமே வந்துட்டு கரெக்டா கட் பண்ணி எடுத்துட்டேன். இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி இதை அப்படியே ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம இப்படி வளைக்க போறோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வளைச்சு எடுத்துட்டு பாருங்க. இப்ப ஸ்லீவ் ரவுண்ட் எப்படி இருக்குது பாருங்க. இங்க வந்து நம்ம ஒரு அர்க்காத் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல தையல் விழணுன்றதுக்காக இங்கேயும் ஒரு அர்க்காத் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஜாயின் பண்ணும்போது இந்த அர்க்காத்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சென்டர் ஜாயின் பண்றதுக்கு இந்த அர்க்காத் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு 4 பீஸ் 4 பக்கமா இருக்குது. ஆக்சுவலி 2 பீஸ் இருக்கு இதுல இல்லையா? ஸோ இது அப்படியே இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து கரெக்டா இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு குடஞ்சி எடுக்க போறோம். அப்படியே குடஞ்சி எடுத்துட்டு இந்த இடத்துல ஃப்ரண்ட் தான்றதுக்கு அடையாளப்படுத்துறதுக்கு இங்க ஒரு நாச் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல எஃப்னு கூட போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துலயும் எஃப்னு போட்டுக்கோங்க. பாருங்க, இங்க அர்க்காத் இருக்குது. அது உங்களுக்கு தெரியலன்னா சொல்றேன். அதுல இந்த இடத்துல இங்க அர்க்காத் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட் வந்துடலாம். இந்த மாதிரி கிராஸா போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கிராஸா போட்டுக்கோங்க. ஸோ கிராஸ் கட்டிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கிராஸா நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதை வந்து ஜஸ்ட் அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு பாதி தூரம் தான் நம்ம ட்ரேஸ் பண்ணிக்க போறோம். ஏன்னா இது வந்து நெக்கு கம்மியா வரும். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கரெக்டா மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வளைவுமே வந்து கரெக்டா கொடுத்துக்கலாம். இந்த சைடும் வந்துட்டு நம்ம கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் வந்து கோடு வச்சு பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இந்த ட்ரேஸ் வந்து ஜஸ்ட் இப்படி வந்து இவ்வளவு தூரம் தான் ட்ரேஸ் இருக்கும். ஓகேவா? இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கோடு போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப இதுல வந்துட்டு நான் ஏன் இங்க மார்க் பண்ணல அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் எவ்வளவுக்கு 6.5. ஸோ 6.5 இன்ச்சுன்னும் போது நமக்கு இங்க வருது. இந்த இடத்துலதான் வந்துட்டு நமக்கு கோடு வரும். ஓகேவா?
இந்த இடத்துல தான் வந்துட்டு வளைவு எடுக்க போறோம். இப்படி வரும் நமக்கு. இந்த இடத்துல வந்து கரெக்டா ஒரு வளைவு நம்ம கொடுத்துட்டு இதை நம்ம வந்து கரெக்டா மார்க் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா இங்க 2.5 இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு பாருங்க. 2.5 கரெக்டா இருக்கு. ஸோ முன்ன பின்ன இருந்தா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கோடு போட்டு இவ்வளவுதான். இப்ப இது முடிஞ்சிச்சு. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க இருந்து நம்ம அந்த பட்டிக்கு மேல இருக்கிற சென்டர் டாட் வரைக்கும் எவ்வளவு கண்டுபிடிச்சோம், 12.5 இன்ச்சு. ஓகேவா? அந்த 12.5 இன்ச்சு அப்படியே நம்ம இங்க வந்து வச்சுக்கலாம். இங்க வருது 12.5 இன்ச்சு, அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இங்க ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிராஸா வரும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இங்க இருந்து பாருங்க 4 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டா 4 இன்ச்சு கனெக்ட் பண்ணிட்டு இந்த சைட்ல ஒரு 1 இன்ச்சும் இந்த சைட்ல ஒரு 1 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணோம். இந்த சைடு 1 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச்சு. ஓகேவா? அது மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இது மேல பாருங்க 1 இன்ச்சு மார்க் பண்றேன். அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஒரு இன்ச்சு மார்க் பண்றேன். இப்ப இங்க வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயுமே வந்துட்டு நம்ம கோடு போட்டுக்கலாம். ஓகேவா? சோ கோடு எப்படி போட்டிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டாட்டுக்கு இங்க போட்டிருக்கேன், லாஸ்ட் டாட்ல இருந்து அங்க போட்டிருக்கேன். ஓகேவா? கீழே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த 1 இன்ச்சு இந்த 1 இன்ச்சு இங்க வந்து ஜஸ்ட் ஒரு வி ஷேப் மாதிரி போட்டுக்கோங்க. அதை நம்ம கட் பண்ணிட்டு ஸ்டிச் டாட் பிடிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா டாட் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி போட்டாச்சு. இப்ப இது வந்துட்டு இதுல உள்வாங்கி இது பண்ணணும் இல்லைங்களா? சோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டர்ல இருந்து ஜஸ்ட் இப்படி வந்து நீங்களே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி கொடுங்க. கொடுத்து திரும்ப இதோட முடிச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி உள்வாங்கி வெட்ட போறோம். சோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஜஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். இப்ப வந்து பட்டி கட் பண்ணணும். பட்டி கட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் பார்ட்டை எடுத்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. அது மேல ஃப்ரண்ட் பார்ட்டையும் கரெக்டா இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கரெக்டா வச்சுட்டு பாருங்க, எல்லா பக்கமும் கரெக்டா இருக்குது. இந்த மாதிரி கரெக்டா வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு அந்த பாடி பார்ட் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரண்ட் பார்ட்டு, அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம மேல் தள்ளிடலாம். ஏன்னா இங்க வந்து ஸ்டிச்சஸ்க்காக போயிடும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா இங்க இருந்தா இப்ப நம்ம மெஷர்மெண்ட் எவ்வளவு தேவைப்படுது பட்டிக்கு அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். அதனாலதான். ஓகேவா? இப்ப பாருங்க, இங்க இருந்து இந்த கோடு வரைக்கும் தான் நமக்கு தேவை. ஓகேவா? இந்த கோடு வரைக்கும் எவ்வளவு தேவைப்படுதுன்னா 3 இன்ச்சு ஓகே தேவைப்படுது. இங்க வந்து அஸ் யூஷுவல் நம்ம 2.5 வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்ல இருந்து 3 இன்ச்சு. ஸோ இங்க ஒரு 3 இன்ச்சு தேவைப்படுது, இங்க ஒரு 3 இன்ச்சு தேவைப்படுது. இப்போ நம்ம இங்க எடுத்துக்கலாம். பாருங்க துணி எவ்வளவு இருக்கு நம்ம பாத்துக்கலாம். இந்த துணியிலயே நம்ம எடுத்துக்கலாம். வேற ஸோ இப்போ வந்து பட்டி வந்து நம்ம கட் பண்ண போறோம். பட்டி கட் பண்றதுக்கு முதல்ல 1 இன்ச்சு நம்ம விட்டுறலாம். இந்த ஓரத்துல பாருங்க 1 இன்ச்சு, இந்த சைடும் ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு ஒரு ஸ்கேல் வந்து போட்டுக்கலாம். பிடிச்சோம் இல்லைங்களா? ஸோ இது எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு எப்படி கண்டுபிடிச்சோம்? இங்க இருந்து இது வரைக்கும் அளவு எடுத்தோம். அந்த அளவை இங்க கரெக்டா வச்சுக்கணும். 3.25 வச்சுட்டு இங்க இருந்து இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, 9.25 வச்சுக்கலாம். அப்போ 9.25 9.25னா ஒரு 9.25 வச்சுட்டு இது வரைக்கும் நமக்கு தேவைப்படுது. ஓகேவா? அதாவது கரெக்டா இந்த இது நமக்கு தேவைப்படுது. கோல் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப இங்க இருந்து நம்ம எவ்வளவு சொன்னோம்? இங்க பாருங்க, இங்க இருந்து நம்ம 3.1 3.25 இன்ச்சு வருது. இங்க இருந்து நமக்கு ஒரு 3.25 இன்ச்சு வருது. ஸோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க இருந்து நமக்கு எவ்வளவு தேவைப்படுது? 3 இன்ச்சு சரிசமமா வருது. ஸோ அந்த 3 இன்ச்சை நம்ம இங்க மார்க் பண்ணிக்கலாம். சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எடுத்துட்டு அதை அப்படியே வந்துட்டு இப்படி வளைவா செலுத்திட்டு இந்த மாதிரி லைட்டா ஒரு வளைவு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லைட்டா ஒரு வளைவு போவோம். ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக சேர்த்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா?
இது வந்து கீழே மடிச்சு தைக்க இந்த 1/2 இன்ச்சு இது கூட ஜாயின் பண்றதுக்காக. ஸோ இவ்வளவுதான் பட்டி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துட்டு அப்படியே இதை வந்து இப்படி வளைவா சும்மா ஜஸ்ட் ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ இதை இது ஃப்ரண்ட்ன்றதை அடையாளப்படுத்திக்கோங்க, ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதை ஃப்ரண்ட் நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட்னு எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் பாருங்க ஃப்ரண்ட், ஏன்னா இங்க அடையாளப்படுத்திருக்கோம், இங்கேயும் அடையாளப்படுத்திருக்கோம், அப்ப மிஸ் மேட்ச் ஆகாது. அதனாலதான் இது மாதிரி எடுக்க சொன்னேன். இங்கேயுமே வந்துட்டு நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக இங்க ஒரு அர்க்காட் போட்டுக்கோங்க, இந்த சைட்லயும் வந்துட்டு நம்ம ஒரு அர்க்காட் போட்டுக்கோம். ஸோ அவ்வளவுதான். மீதி இருக்கக்கூடிய பீஸ்ல வந்துட்டு 1.5 பட்டி, அதாவது குக்கி பட்டி அண்ட் ஹை பட்டி கட்டுறது, அப்புறம் வந்து கிராஃப்ட் பீஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இதுல இருக்க துணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ எந்த துணியுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க, இதுக்காக தேவைப்படும். இவ்வளவுதான். இது வந்து பாருங்க ஓவரால் நம்ம கட் பண்ணதை ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் பேக்கு இப்படி வச்சாச்சு. அண்ட் பட்டி ஓகேவா. பட்டி வந்துடும். ஏன் கம்மியா இருக்குன்னா தெரியும், நம்ம இங்க டாட் பிடிப்போம், அதனால இந்த இடத்துல கம்மியா இருக்குது. ஸோ இங்க பட்டி வச்சிடுறேன். அண்ட் ஸ்லீவ் வந்து இங்க இருக்கு. இப்ப ஸ்லீவும் பேக்ரவுண்டும் கரெக்டா இருக்கா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா. நம்ம ஆல்மோஸ்ட் கரெக்டா தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி செக் பண்றதுன்றது இதுல சொல்றேன் பாருங்க. இங்க அர்க்காத் இருக்குது, இங்க ஷோல்டர் ஜாயினிங் இருக்குது. ஓகேவா. ஸோ இங்க பாருங்க, இந்த சென்டர் பகுதி இருக்குல்ல, ஒரு ஸ்லீவ் எடுத்துக்கிறேன். பாருங்க இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் டாட்டை வந்துட்டு கரெக்டா இந்த இடத்துல வைக்கணும். ஏன்னா இது ஷோல்டருக்கு போயிடும், இது கணக்குல வராது, இது ஷோல்டருக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல சென்டர் டாட் வச்சுட்டு அப்படியே இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்க அப்படின்னா அப்படியே இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இந்த அர்க்காத்தும் சேமா வருதான்னு பார்க்கணும். ஓகேவா. சேமா வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி லூஸ் வராது. ஓகே. அதாவது சென்டர் பகுதி கரெக்டா வச்சுக்கோங்க. இங்கதான் வைக்கணும், ஏன்னா இது வந்துட்டு நம்ம ஷோல்டருக்கு மடிச்சு போயிடும் அது. ஓகேவா. அதனால இங்க இருந்தா கனெக்ட் பண்ணணும். இங்க பாருங்க, இங்க இருந்து கனெக்ட் பண்ணிட்டு இழுக்க கூடாது, இழுக்காம ஜஸ்ட் இந்த பேக் பார்ட் தான் கரெக்டா வந்துட்டு வச்சிட்டு இங்க பாருங்க இப்படி கொண்டு வரும்போது நமக்கு 2 பகுதி. ஓகேவா. ஸோ உங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த ரெண்டும் இப்படிதான் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். கரெக்டா சைட் ஜாயின் பண்ணும்போது இப்படிதான் ஜாயின் பண்ணுவோம். ஓகே. ஆல்மோஸ்ட் இந்த வீடியோல உங்களுக்கு எல்லாமே நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இது மாதிரி அளவெடுத்து உங்க பிளவுஸ்ல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு அதுல என்ன ப்ராப்ளம் வருதா, என்ன கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு சப்போஸ் ஆர்ம் ஹோல்ல ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா நான் சொல்லி தந்த மாதிரி ஆர்ம் ஹோல் வளைவை கரெக்டா வந்துட்டு கட் பண்ணுங்க. ஓவரால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.